ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். இந்த சஞ்சய் ஒரு திருட்டு பையன்னு கண்டுபிடிச்சதாலதான் இதோ நிக்கிறாரே பெரிய மனுஷன். அவரோட பொண்ணையே அவனுக்கு கட்டி வைக்க அவருக்கு மனசு இல்ல. அர்ஜுன் மாதிரி ஒரு இளிச்சவாயன் கிடைச்ச உடனே அவன் தலையில கட்டி வைக்க பாக்குறாரு இவரு. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன எரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை தான். ஏன் சத்யா, வெறும் இதெல்லாம் பேச்சு பழக்க வழக்கம் மட்டும்தானா இல்ல வேற ஏதோ? எனக்காக என்னெல்லாம் கெட்ட பேர் வாங்குற சத்யா, நான் என் வாழ்க்கையையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு உன்னையும் அசிங்கப்படுத்திட்டேன்ல. இப்படி பண்றாங்களே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன கொலைகாரனா மாத்திராதீங்க சொல்லிட்டேன். என் சத்யாவை பத்தி எனக்கு தெரியும். சத்யா, இவன் ஏன் உன் கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறான்? அவன் ஏன் உன்னை கொலை பண்ண வரணும்? அவன் எனக்கு மாமா முறைதான் ஆண்டி. ஆனா அவனுக்கும் எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த தொடர்பும் இல்ல. ஏய், உண்மையை சொல்லி தொலையேண்டா. சத்யா இரு, நானே எல்லா உண்மையும் சொல்றேன். போட்டோவை எரிச்சவளே நீதானே, நீ என்ன சொல்ல போற? சுபத்ரா, சும்மா இரு. நீ சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. வாய்க்கு வந்தபடி சத்யாவை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. உங்க எல்லாருக்கும் சத்யாவை கம்பெனி எம்டியா தான் தெரிஞ்சிருக்கு. அர்ஜுனோட காதலியா தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியாத அவளோட இன்னொரு முகம் இருக்கு. அதத்தானே இப்ப நான் கிழிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய் சுபத்ரா, வாய மூடுன்னு சொல்றேன்ல. தான் கூட பிறந்தவளோட வாழ்க்கைக்காக அவ போராடிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா சத்யா ஒரு தியாகி. கையில் இல்ல, வேணாம். இல்ல சத்யா, என்ன பேச விடு ப்ளீஸ். இப்ப நான் இத சொல்லியே ஆகணும். நலன் சார், முதல்ல நீங்க தான் இத பார்க்கணும். அப்பதான் உண்மை புரியும். ஆண்டி, நீங்களும் பாருங்க. அப்பா, இவன் அப்பா. இன்னைக்கு கொண்டு போட்டுறேன்டா. என்ன காமாட்சி, இப்படி ஒரு விஷ பாப்பா நம்ம வளர்த்திருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொன்னாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். சத்யா சொல்லு, இந்த துரோகி உன்னை மிரட்ட எதுக்காக இங்க வந்தான்னு இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லு. தங்கச்சி மனசு உடைஞ்சு போயிடுவான்னு நினைச்சுதான் இதை சொல்லாம இருந்திருக்கிறா பிள்ளை. ஆமா, அதுதான் உண்மை. இந்த சஞ்சய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சத்யாவை காலி பண்றதுக்காக விஷம் வைக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆர்த்திய அவன் பயம் காட்டியே சரி பண்ணிடுவான். ஆனா சத்யா கிட்ட அது பலிக்காதுல்ல, அதனாலதான் அவளுக்கு விஷம் வச்சான். சத்யா அதுல தப்பிச்சதுனாலதான் இப்போ கத்திய தூக்கிட்டு வந்திருக்கான். ஏங்க, ரொமான்ஸ் பண்ணணும்னு வரவன் ஏன் கத்திய தூக்கிட்டு வரான்? வாய் இருக்குங்கிறதுக்காக வார்த்தையை எரிச்சு பேசக்கூடாது. இல்ல, நான் விஷம் வைக்கல, இவங்க போய் சொல்றாங்க. ஏய், உன்னை கொன்று வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. முதல்ல அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்ககிட்ட சொன்னா சங்கடப்படுவீங்களேன்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அன்னைக்கு மாஸ்க் போட்டு வந்த ஆளு இவனாதான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி கையில் கிட்ட சொன்னேன். விஷம் வச்சதுக்கு அப்புறம் இவனை அடிச்சு துரத்தணும் இல்லையா? அப்ப இவன் போன் என்கிட்ட கிடைச்சது. இதுக்குள்ள செக் பண்ணி பார்த்ததுலதான்
இந்த சித்து வேலையை பண்ணது இவன் தானு கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த வீடியோவே இன்ஃபேக்ட் அவனோட போன்ல தான் இருந்தது. கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? என் சத்யா யாருன்னு இப்ப தெரியுதா? அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவ தங்கச்சி கூனி குறுகி நின்ற கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு இவ. இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? இந்த ராஸ்கலை விடக்கூடாது. இவனை அடிச்சு தொங்க விடாம நான் விட மாட்டேன். அர்ஜுன், இவனுக்கெல்லாம் நாங்களே போதும். நான் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுறேன். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாருங்க, நீங்க எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் இல்லையா? போங்க. சத்யா,